நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். அப்புறம் வந்து நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம குலாப் ஜாமுன் வந்து செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த மாவு இதில் கலஞ்சிக்கலாம். இப்போ வந்து நாளைக்கு வந்து நம்ம எங்கள் ஊரில் வந்து திருவிழான்றது நாங்கள் கடையில் எதுவும் ஸ்வீட் வாங்கலை, வீட்லேயே வந்து நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். போட்டோம். இதில் கொஞ்சம் நம்ம பால் கொஞ்சம் கீழே ஊற்றிடலாம். கீழே ஊற்றுது பாக்கெட்டு பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் சேர்த்து ஊற்றினோம்னா வச்சுக்கோங்க, சாப்பிட்டா வரும், உடையாம நல்லாயிருக்கும். நம்ம லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் இன்னும் கொஞ்சம் அள்ளி ஊற்றலாம்ல, சாப்பிட்டா இருக்கணும். வேண்டாங்க, கம்மிடுங்க. இவ்வளோ மட்டும் பிடிச்ச போதுமாம்மா? சப்பாத்தி மாவு வரணும்ல, உருண்டையாக நம்ம மாவு பிசைஞ்சு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். மாவு பிணைஞ்சு எடுத்துட்டோம், தனியாக வச்சுக்கலாம். சாமி எப்போ வரும்னு இருக்குல்ல? சாமி காலையிலேருந்து வரும்னு சொன்னாங்க, இன்னும் வரல. வரும் 7 மணி 8 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனாடி நம்ம கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு வச்சிடலாம். குலாப் ஜாமுனுக்கு நம்ம தண்ணி வச்சிட்டோம் அடுப்பில். கொஞ்சம் அகலமாக இருந்தால் அந்த இது குலாப் ஜாமுன் வந்து உடையாமல் வரும். அதனால வந்து அகலமாக நான் கொஞ்சம் பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அது நம்ம குலாப் ஜாமுன் சர்க்கரை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். எத்தனை கப்பு போட்டிருக்க? 2 டம்ளர் போட்டிருக்கேன். 3 டம்ளர் தண்ணி கொதிக்குது. கொட்டுங்கோ. என்ன வராது காய கூட்டும் அம்மா. கலக்குங்கோ கலக்குங்கோ, சுத்தமாக கலக்குங்கோ. வந்து நம்ம குலாப் ஜாமுனுக்கு உருண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். தட்டிச்ச ஏலக்காவை இதை போட்டுக்கலாம். இந்த வீடியோ நாங்கள் வந்து 7 மணிக்கு தான் எடுக்கிறோம். வீட்டுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு நம்ம 7 மணிக்கு மேலே தான் நம்ம இதை இனிப்பு செஞ்சுட்ருக்கோம். இது செஞ்சு வச்சிட்டோம்னா நைட்டு இந்த வேலை முடிஞ்சிடும். காலையில் வந்து நம்ம நாட்டில் போய் பூசை கொடுத்துட்டு வந்து அப்புறமா சாப்பாடு செய்கிற வேலை தான். காலையில் பார்க்கலாம். நீ 7 மணிக்கு சாயறேன்னுல்ல, இப்போதான் 7 மணி ஆகுதா? 7 மணி ஆகுது, இப்போ 7:30 மணி ஆச்சுல. சாமி சுற்றி சுற்றி வருமா? எல்லாம் இப்போ ஆடி மாதம்ன்றது எல்லா ஊர்லையுமே, எல்லா கிராம சைடு எல்லா சைடுமே திருவிழா தான். அப்போ அந்த வண்டி வெடிக்க அது வந்து நாளைக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நாளைக்கா? நாளைக்கு நைட்டு தான் நம்ம போக போகிறோம். நாளைக்கு எப்படி நம்ம 6 மணிக்கு கிளம்புவோம். செம்ம கூட்டம், இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் மக்கள் தான். நாளைக்கு தானா? நாளைக்கு தான். அது ஏன் தெரியாதா? நான் போய் இப்போ இந்த நெருப்பு மிதிக்கிறாங்க, பூக்குழி மிதிக்கிறாங்கல்ல, அதுதான் நாளைக்கு. நம்ம போய் சாமி கும்பிட்டு அந்த தீ மிதிக்கிறாங்கல்ல, அது போய் பார்ப்போம். நாளைக்கு தான் அந்த வண்டி வெடிக்க சாமி வேஷம் கொடுத்தெல்லாம் வருவாங்கல்ல, அது வந்து நாளைக்கு செம்ம கூட்டம் ரொம்ப இருக்குல்ல. அதனால் ரொம்ப கூட்டமாக இருந்து அது அங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் வரைக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நிற்க கூட இடம் இருக்காது. தள்ளிட்டே கூட போய் சேர்த்துக்கிறோம். நம்ம நடக்கவே தேவையில்லை. நாளைக்கு போனோம்னா வீடியோ எடுத்துக்கணும். நாளைக்கு வீடியோ போனோம் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இப்போ சக்கரை பாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடன்னு கொஞ்சம் பெருசாகவே ஊட்டியாச்சு. இந்த கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் செய்யணும்ல, இப்போ சாப்பிட்ற வேலை நிறைய டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமே கொஞ்சம் பெருசாகவே ஊட்டியாச்சு. எவ்வளோ பீஸ் வந்துருக்குன்னு பார்க்கலாம்.
இருபத்தி 4 பீஸ் வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி இதை வந்து குறைச்சிக்க போகிறோம். குறைச்சிட்டு கொஞ்சம் ஆறின வாட்டி எடுத்து அதை போட்டு இந்த குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடும். அதை அப்புறமா நம்ம வந்து லட்டு தான் செய்ய போகிறோம். அதுதான் கொஞ்சம் காசு எதுவும் இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி நல்லா வருதான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். நான் பொரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4-5 போட்டால் பொரிச்சிக்கலாம். இல்லைன்னா அப்புறம் அது இதாக உடஞ்சி போயிடும் வேறு. அதனால போதும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அங்கே நொட்டிட்டு இருக்குது பாரு. என்ன இல்லை அங்கே பாரு குலாப் ஜாமுன் இது பாரு. அங்கே பாரு அது அது இதை நான் சொல்லலாம். அது ஒன்றும் ஆகாது. தூரமாக கூட்டு தூரமாக கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு. வந்துச்சுல என்ன நல்லா. நம்மளுக்கு வந்து மெயின் இப்போ லட்டு செய்கிறதா கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். குலாப் ஜாமுன் டக்குன்னு செஞ்சுட்டோம். உங்கள் அக்கா இன்னொரு ஐட்டம் வேறு செய்ய சொன்னால் அதுக்கு இந்த டைம் பத்துமா நல்லா தெரியல. என்னது? அதுதான் அந்த கச்சாயம் செய்ய சொன்னால் அதுக்கு டைம் ஆக மாட்டேங்குது. சரி பார்த்து. இப்போ நான் வந்து கடமாவை ஜலிச்சிட்டு இருக்கிறேன். கடமா என்னத்துக்கு? லட்டுக்கு தான். லட்டுக்கு கடமாவா? இதை ஜலிச்சு எடுத்துட்டு நம்ம கலத்திக்கலாம். அப்புறம் வந்து குலாப் ஜாமுன் பொரிச்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் ஆறின வாட்டி நம்ம அது கூட சேர்க்கலாம். சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா அது உடஞ்சி இதாயிடும். அதனால் வந்து நம்ம ஆறின வாட்டி தான் போட்டு மூடி வைக்கலாம். அது மூடிக்கலாம். இந்த கரண்டியை கரண்டி சக்கரை பாவு நல்லா திக்காக வந்துருக்கு. சரி நல்லா ஊறுச்சுன்னா சரி போயிடும். கலந்து எடுத்துக்கலாம். டக்கு 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 டக்கும். இது கலக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம கடல மாவு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இதாக வருமா? அதுவும் அவங்க கரண்டியில் வச்சு பொரிப்பாங்க. நம்மகிட்ட அந்த கரண்டி பெருசு இல்லை. அதனால நம்ம இப்படியே ஊற்றி அதான் இதில் ஊற்ற வேண்டியது தானே. அதில் ஊற்றம் வரும். அது நம்ம பொரிச்சு போடாமல் இருப்போம். இதை கொஞ்சம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் செய்யணும். நாளைக்கு அவள் தான் பிடிக்கிறான். போதுமா? இன்னும் கொஞ்சம் போடணுமா? போதுமா? ரெட் கலர் ஆகுதுமா. ரெட்டு கலர் குலாப் ஜாமுன் திட்டிங்களா? அதனால கம்மி வச்சுக்க. நல்லா குட்டுமா. இல்லை இல்லை வரும். டக்குன்னு குட்டுமா. கெட்டியாகுது. லோ வச்சுக்கப்பா. உண்டு இது முந்திரி இது வறுத்து போட்டுடலாம். வறுத்து போனால் அப்படியே போடணுமா தெரியலையே. அது மேலே வைக்கணும். அதுக்குள்ளே போட்டு வைப்பாங்க. நாம் உள்ளே போடுறோம். வேணாம் சரியாக போயிடும். அதுக்கு பிடிக்கணும்ல லட்டு. தமிழ்
செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம். நம்ம லட்டு செஞ்சு கேண்டில் கொஞ்சம் ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அந்த லைட்டு சூடு இருக்கும்போது அதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இதை பிடிச்சி வச்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சாமி வந்துச்சு, சாமி அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து வேலை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.